ஸ்ருதி மீனாவை இங்கே தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. மீனாவும் இங்கே ஸ்ருதியை பார்க்க அங்கே போக, ஸ்ருதி என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க சொல்லி கேட்க, நானே இதே தான் முதலேருந்து கேட்டுகிட்டே இருக்கேன், ஆனால் இவன் எதுவுமே பேச மாட்டான்னு அங்கே ரவி சொல்ல, உடனே ஸ்ருதி மீனாவை பார்த்து நான் அந்த நீத்துவை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கும் ரவிக்கும் அதிர்ச்சியாக இருக்கு. என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க, அந்த நீத்துவை எதுக்கு நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்க, என்ன மீனா உங்களுக்குமா எதுவும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, அவர் ரவி பேரில் பொக்கெட் ஆரம்பிச்சிருக்கா, இதுக்கப்புறமும் நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும், ஆண்டி கிட்ட சொல்லி பார்த்தேன், ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் ஒரு சில்லியான ரீசனை எனக்கு கொடுத்துட்ருக்காங்க, இதெல்லாம் காத்துட்டு நான் அமைதியாக இருக்க முடியுமா, அதுக்காக தான் நானே அவளை தனியாக பார்க்க போனேன் அப்படின்னு சொல்ல, அந்த நீத்து என்ன தான் சொன்னான் அப்படின்னு அங்கே மீனாவும் கேட்க, ரவியும் கேட்க ஸ்ருதி சொல்கிறாங்க, அது அந்த நீத்து ரவி பேரில் தான் வைப்பாலாம், எனக்கு ரவின்ற பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எந்த ரவி பேரை வச்சா உனக்கு என்னன்னு சொல்லி என்னையே கேள்வி கேட்குறா, இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாதுன்னு அங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க. ஸ்ருதி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் என்னதான் இப்போ போயிட்டு நீங்கள் ரவிக்காக பிரச்சனை பண்ணி கேட்டாலும் அதை நீத்தோ தான் வாயிலேருந்து ஒத்துக்கவும் மாட்டான், இந்த ரவிக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லவும் மாட்டான், அப்படியே சொன்னாலும் அவளை உங்களை டென்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மட்டுமே தான் அதை செய்யவும் செய்வான். இப்போ புதுசாக இந்த தொழிலுக்கு வந்திருக்கானா இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே ரவியும் எனக்கும் அதே தான் நீ தோணுது, நீத்து வந்துட்டு நிறைய படிச்சிருக்காங்க, நிறையா இங்கே ஹோட்டல் சம்மந்தமாக அது ரிலேட்டடாக தான் அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க திடீர்னு இந்த தொழிலுக்கு வரத்துக்கு அவங்க வீட்டில் கூட அதுக்கு அவங்க சம்மதிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு ரவி சொல்ல, உடனே நீத்து சொல்கிறாங்க, டே ரவி அவங்க அப்பா தான் உனக்கு நல்லா தெரியும்ல, உனக்கு வேலை போட்டு கொடுத்ததே அவங்க அப்பா தானே சொல்லிட்டு இருந்தேன், பேசாமல் நீ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன நீத்து சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க, இதுக்கப்புறமும் அந்த நீத்துவுக்காக யோசிச்சேன்னா நாம் 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேரவே முடியாது அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு ஸ்ருதி உள்ளே போக, பக்கத்தில் அங்கே நிற்கிற மீனா இங்கே ரவி கிட்ட வந்து, ரவி நீங்கள் நீத்துவுக்காக யோசிச்சதும் அவங்க கஷ்டப்படுவாங்க இவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி நீங்கள் இந்த விஷயத்த சொல்லாமல் மறைக்கிறது எல்லாமே போதும், இப்போ இந்த நீத்துவால் யாருக்கு கஷ்டம், உங்களுக்கும் ஸ்ருதிக்கும் தான் கஷ்டம், ஸ்ருதிக்கும் உங்களுக்கு மட்டுமா, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கஷ்டம் தானே, நாமெல்லாம் கஷ்டப்படுவோம்னு நினச்சி இந்த நீதி இதெல்லாம் செய்யாமல் இருக்கலாம், இல்லையே பின்ன இதுக்காக நீங்கள் மட்டும் நல்லவங்களாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க, முதல்ல அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நடக்கிறதா பார்த்துக்கலான்னு மீனாவும் சொல்லும்போது ரவியும் யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. மீனா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு முத்துவும் மீனாவை பார்க்க வராங்க. என்னாச்சு மீனா, இன்றைக்கி ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னமோ நடந்துச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நீத்து விஷயந்தாங்க, ரவிக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன் பார்ப்புங்க அப்படின்னு சொல்ல, சரி மீனா நீ நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்க, பார்க்கலாம், ரவி ஒரு முடிவு எடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கட்டும், அதுக்கப்புறம் நானே ஒரு கை பார்த்துறேன்னு சொல்ல, நீங்கள் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையை பண்ணி வச்சிடாதீங்க, அமைதியாகவே இருங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன மீனா பிரச்சனை பண்ண போகிறேன்னு முத்துவும் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் மீனா இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்ல, பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அதான் மனோஜுக்கு அம்மா போய் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்தாங்களே, அந்த பொண்ணு கூட கடைசியாக மனோஜுக்கு தங்கச்சி முறை ஆயிடுச்சுன்னு சொன்னோம்ல, ஆமாங்க அப்படின்னு மீனாவும் தலையாட்டா, அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப நல்ல மாதிரியாக பேசிகிட்டு இருந்தது, அண்ணன் பேசும்போது எங்களுக்கு ஒரு தங்கச்சி இல்லாத குறையே இல்லாமல் படிச்சு தெரியுமா, ரவிக்கு எங்கள் அக்கா முறை, எங்களுக்கு இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் பாவம் அம்மா முகத்துலையும் மனோஜ் முகத்துலையும் தான் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை அப்படின்னு முத்து பேசிக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே இதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்க, மாமா கடைசி இப்படி ஆகும்னு இங்கே உங்கள் அண்ணன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாருல்லன்னு சொல்லிட்டு எங்கள் சத்யாவும் சொல்ல, ஆமாண்டா சத்யான்னு கூடவே எங்கள் முத்துவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரிங்க அவரும் பாவம் தானேங்க விடுங்கங்க அப்படின்னு மீனா பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ தான் முத்து சொல்கிறாங்க, அப்பா இனிமேல் ஷோரூமை இந்த மனோஜ் கூட என்னையும் கூட இருந்தே பார்த்துக்க சொல்லியிருக்காரு, அவன் தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிப்பான்னு அப்பா ரொம்ப பயப்படுறாரு அப்படின்னு சொல்ல, இல்லைங்க எல்லாம் சரிதான், அவர் கூட நம்ம பக்கத்திலே இருந்தாலும் பிரச்சனை வராமலா இருக்க போகுது, அப்பயே ரோஹிணி ஏதாவது பிளான் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாளான்னு சொல்ல, என்ன பிளான் பண்ணாலும் நான் கூட இருந்தால் நடத்த விட மாட்டேன்ல, அந்த நம்பிக்கையில் தான் அப்பா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்ல, எல்லாம் சரிதாங்க, ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எப்படிங்க நாம் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்க முடியும், உங்களுக்கு சவாரியெல்லாம் இருக்கும்ல, நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும்லன்னு சொல்லும்போது, புரியுது மீனா, அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன், அப்பா சொல்லிட்டாரே அதான் மீற முடியலைன்னு சொல்ல, உடனே எங்கள் மீனாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கலாம், அப்பப்போ கூட நீங்கள் ஷோரூமை போயோ இல்லை உங்கள் அண்ணனை போயோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கலாம், ஆனால் முழுக்க நிரந்தரமாக அந்த ஷோரூம்லேயே இருக்கக்கூடியதுக்கான ஒரு ஆளை நம்ம போட்டால் என்னங்க அப்படின்னு சொல்ல, அது எப்படி மீனா அந்த மனோஜ் ஒத்துப்பான், மனோஜ் அந்த இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்ல,
எல்லாம் சரிதாங்க, நீங்கள் மாமா கிட்ட பேசி பாருங்க. இப்போ கூட ஒரு பொண்ணு நீங்கள் உங்ககிட்ட வந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லி பேசினதா சொன்னீங்கல்ல, ஏன் அந்த பொண்ணை ஷோரூமை பார்த்துக்க நம்ம அனுப்பக்கூடாது? அந்த பொண்ணு நிறையா படிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா அப்படின்னு முத்துவும் சொல்கிறாங்க. நீங்கள் மாமா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா எது வந்தாலும் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனா இதை சொல்லிட்டல, நான் அப்பா கிட்ட இப்போயே போய் பேசுகிறேன்னு முத்து இங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு போன முத்து அப்பா அப்பான்னு கூப்பிட, வாடா முத்துன்னு அங்கே உட்காந்துருக்க அண்ணாமலை சொல்ல, முக்கியமான விஷயப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சுடா முத்து, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் முத்து சொல்கிறாங்க, இல்லைப்பா ஷோரூமையும் பார்த்துக்கிட்டு என்னால் இந்த மனோஜ் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு அவனையும் பார்த்துக்கிட்டு என்னால் சவாரியையும் சரியாக பார்த்துக்க முடியாது இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, எல்லாம் சரிதான் முத்து, அதான் நானும் ஏதாவது ஏற்பாடு பண்ணலான்னு இருக்குன்னு சொல்ல, அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. என்ன ஐடியா? உன் பொண்டாட்டி மீனாவை கொண்டாந்து ஷோரூமில் உட்கார வச்சிடலான்னு நினைக்கிறியா? இதுக்கு தானே எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு அங்கே மனோஜும் விஜயாவும் சேர்ந்துக்கிட்டு முத்துவை கேட்குறாங்க. என் பொண்டாட்டிக்கு அதுக்கெல்லாம் எந்த ஆசையும் படலை, அவளுக்கு என்ன தெரியுமோ அதை தான் அவளும் செய்வான். அப்படி தெரியாத இடத்துல வேலை பார்க்குறதா இருந்தாலும் அவளுக்கு இருக்க அறிவையும் திறமையும் வச்சு எப்படி வேணாலும் அந்த வேலையை அவள் செய்யவும் செய்வான். சரி, இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. என்ன விஷயத்த சொல்லிட போகிறான்னு விஜயாவும் மனோஜும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்ததுலப்பா, உங்களை கூட பெரியப்பா அம்மாவை கூட பெரியம்மான்னு சொல்லி கூப்பிட்டுச்சு, என்னையெல்லாம் அண்ணன் அண்ணன்னு வாய் நிறையா கூப்பிட்டுட்டு இருந்ததில்ல அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு அந்த பொண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு விஜய் சொல்ல, ஐயோ நான் சொல்ல வர விஷயத்த முதல்ல சொல்லிடுறேம்மா, குறுக்க வராதிங்கம்மா நீங்கள் முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கொஞ்சம் அமைதியாயிர விஜயான்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்துட்டு, என்னடா முத்து என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, பேசாமல் அந்த பொண்ணையே நம்ம ஷோரூமில் இருக்க வச்சானப்பா, அந்த பொண்ணும் இப்போ வீட்டில் தானே இருக்க, பேசாமல் நம்ம மனோஜ் கூட இருந்து இந்த பிஸ்னஸை கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கட்டும், அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம். அதே போல் இந்த முட்டாள் பக்கம் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ண வைப்புன்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் வேணாம், ஏன் ஷோரூமுக்கு நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்ல, டே ரோஹிணிக்கிட்டேருந்து உனக்கு டிவோர்ஸ் வேணுமா இல்லை வேண்டாமா, இல்லை திரும்பவும் அந்த ரோஹினியுடைய பிரச்சனையில் நீ சிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் எதுவுமே பேசாமல் இருக்க, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு பாப்பான்னு சொல்ல, சரிடா முத்து நீ பேசுன்னு சொல்கிறாங்க. முத்துவும் அந்த பொண்ணோட நம்பருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, எனக்கு ஓகே தானே, எனக்கு அண்ணனா நீங்கள் எல்லோரும் கிடைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், அதுவும் நீங்கள் என்கிட்ட இவ்வளோ பெரிய உதவின்னு கேட்குறப்போ நான் அதை எப்படின்னு செய்யாமல் இருக்க முடியும், கண்டிப்பாக செய்கிறேன்னு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அதை கேட்ட முத்துவுக்கு ஓகேன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுது. முத்து தான் கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க அங்கே மனோஜுடைய ஷோரூம்க்கு. மனோஜுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. யார் இந்த பொண்ணு அப்படின்னு முட்டை கேட்க, என் தங்கச்சி அப்படின்னு சொல்ல, உனக்கு இவ்வளோ அழகான ஒரு தங்கச்சி இருக்கான்னு அவர் வேற கிண்டலாக பேச, உள்ளே வந்த அந்த பொண்ணு மனோஜனை அப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க. மனோஜனை அப்படின்னு சொல்லி கூட்டுக்கிட்டே வராங்க. முத்துவும் உள்ளே வர, டே அப்பா சொன்ன மாதிரி நீ ஷோரூமில் பாதி பொறுப்பை இந்த பொண்ணு தான் எடுத்து பார்த்துக்க போகுது, அதுவும் இல்லாமல் அந்த ரோஹிணிகிட்டேருந்து நீ விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக நீ இந்த பொண்ணே பார்த்துக்கும், அதனால் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு முத்து சொல்கிறாங்க. முத்து சொல்லிவிட்டு அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப, அந்த பொண்ணு பாட்டுக்கு அந்த ஜேரில் போய் உள்ளே உட்காருது. ஹேய் நீ எதுக்கு இங்கே வந்து உட்காருன்னு சொல்ல, என்னென்ன நான் உங்கள் தங்கச்சி தானே, எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா என்ன, நான் பார்த்துக்கிறேன்னு, நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மனோஜை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் ரோஹினி உள்ளே வராங்க. யார் இவன் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்ல, ஹலோ முதல்ல நீ யார், இங்கே ஷோரூமுக்கு வந்தோமா பொருள் வாங்கினோமா போயிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு ஷோரூமில் இருக்க என்னை பார்த்து யார் என்னன்னு கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு அவங்களும் சொல்ல, அதுக்கு உடனே ரோஹினியும் மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன மனோஜ் யார் இவ அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜனா யார் இவங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ணனா அப்படின்னு அங்கே ரோஹினி பார்க்க, ஆமாம் மேடம் இவங்க தான் மனோஜ் சாருடைய சிஸ்டர், அவங்க தான் இனி ஷோரூமில் பாதி பொறுப்பை எடுத்து பார்த்துக்க போகிறாங்க, இப்போ தான் முத்து அவர் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போனாருன்னு சொல்ல, என்ன மனோஜ் யார் இவதுக்கு தேவையில்லாமல் இந்த ஷோரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், முதல்ல இவளை இந்த இடத்த விட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்ல, மனோஜ் பேசாமல் நிற்கிறாங்க. மனோஜ் உன்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹலோ நீங்கள் வந்தீங்களா, என்ன வேலையோ அதை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதுக்காக விஷயத்துலலாம் தலையிடுறீங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. மனோஜ் நான் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு அங்கே ரோஹினி சத்தமோட, அதுக்கு அந்த பொண்ணுமே இங்கே ரோஹினியை பார்த்து, ஹலோ நானும் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன், அப்புறம் மரியாதை குரல் இல்லாமல் ஏதாவது பேசினா அப்புறம் நான் யாருன்னு நீ இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லி திட்டுறாங்க. ரோஹினி திகைச்சு போய் மாட்டியபடி நின்றுட்டுருக்காங்க. ஹலோ இனிமேல் நீங்கள் இந்த ஷோரூமுக்கு வர வேண்டாம், இந்த ஷோரூமுக்கு
எனக்கும் உங்களுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை. இப்படிப்பட்ட ஸ்டாஃப் எல்லாம் இங்கே வேலைக்கு வைக்கணுன்ற அவசியமும் எங்கள் அண்ணனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல, இங்கே வார்த்தைக்கு வார்த்தை மனோஜ் அண்ணன் சொல்கிறது ஒரு பக்கம் கொடுமையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இங்கே மனோஜுக்கு நேராகவே ரோஹிணியை பயங்கரமாக திட்டுறது மனோஜுக்கே ரொம்ப பிடிக்க தான் செஞ்சுருக்கு. மனோஜ் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன் முன்னாடியே என்னை வந்துட்டு இந்த அளவுக்கு கேள்வி கேட்குறா, நீ என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன்னு சொல்லும் போதில் நீ யார் எனக்கு? உனக்கும் எனக்கும் தான் கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்குல்ல, அப்படி இருக்கப்போ நான் எதுக்காக உனக்காக வந்து நிற்கணும்னு நினைக்கிறேன்? இனிமேல் இந்த பொண்ணு இங்கே தான் இருப்பா, இந்த பொண்ணு கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லி தான் ஆகணும். இங்கே பார், இனிமேல் நீ எந்த பிளான் போட்டாலும் அது ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. கடைசியில் ரோஹிணி அவளை பார்த்துட்டு ரொம்ப கேவலப்பட்டு அங்கே நிற்கவும் செய்கிறாங்க. ஹலோ, இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போங்கன்னு சொன்னேன். நீங்கள் பிடிச்சு கொடுத்த ஆர்டரை எப்படி பண்ணணும் எப்படி பார்த்துக்கணும்னு எல்லாம் எனக்கும் தெரியும். இனி நாங்கள் பார்த்துக்குறோம். இனி இங்கே வந்து அடிக்கடி டார்ச்சர் பண்ணுற வேலையெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதுக்குமே ரோஹிணிக்கு பயங்கர கோவம் தான் வருது. நானும் பார்த்துட்ருக்கேன், பொறுமையாக ஒரு அளவுக்கு மேலே இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு பொறுமையாகவே இருக்க விட மாட்டேன் போலன்னு சொல்லிட்டு அடிக்கிற அளவுக்கு கையை ஓங்கிடுறாங்க ரோஹிணி. ஆனால் கொஞ்சம் கூட தாமதிக்காத அவங்க ரோஹிணியை பிடிச்சு தள்ளிவிட அங்கே இருக்க ஒரு டேபிளில் போயிட்டு கீழே சாஞ்சிட்டு விழவும் செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஜீவாவாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபாக இருக்கட்டும், எல்லாருமே சிரிக்கவும் செய்ய ரோஹிணிக்கு இது ரொம்ப அவமானமாகவும் போயிடுது.